அண்ணன் கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தினவன் அந்த மாணிக்கம் தானே தெரிஞ்சும் நீங்க ஏன் அதை என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க? அப்போ உங்களுக்கு உங்க கிளையண்டோட பிரச்சனை தான் முக்கியம் இல்ல? சச்சா, அப்படி நினைக்கலங்க. ஆக்சுவலா இதை பத்தி சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே தாட் மட்டும் தான் மைண்ட்ல ஓடுது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். டேஞ்சரஸ் ஃபெலோ. வெற்றிய கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படி குத்திட்டு போயிருக்கான். சரி, நீங்க கருணா சார் அங்கதான் இருந்ததா சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவர் விட்டாரு? கருணா அண்ணா வெற்றிய அங்க கூட்டிட்டு போகல. அவரை டென்ஷனா போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி தான் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போனான். அங்க போனப்பதான் மாணிக்கம் கருணா அண்ணாவை பெரிய கம்பியால குத்த வந்து வெற்றி தடுக்க வந்து வெற்றிய குத்திட்டு அந்த மாணிக்கம் தப்பிச்சு போயிட்டான். உயிர் கொடுப்பான் தோழங்கிறது அப்ப வெற்றிக்கு தான் பொருந்தும் போல இருக்கு. ஆமா, இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமா ஆமா, பார்க்கவே முடியாது. வெற்றி விசுவாசத்தோட மறு உருவம், அதுலயும் உங்க அண்ணன் ரொம்ப கிரேட். திவ்யா, உங்க அண்ணன் இதை ஒரு காரணமா வச்சு மாணிக்கம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ்ல போலீஸ் மூலமாவே கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணலாமே. நல்ல ஐடியாதான். நீங்களே அண்ணன் கிட்ட இத பத்தி பேசி பாருங்க. வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாரு. தட்ஸ் பெட்டர். சரி. காஃபியா டீயா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே தான். சரி. வேற ஏதாவது எடுத்துட்டு வந்துடாதீங்க. எப்படியாவது இன்னைக்கு கருணா கிட்ட மாணிக்கம் மேல கேஸ் கொடுக்க சொல்லி பேசிடணும். அவன் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாணிக்கம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டான பர்சனா தான் தெரிஞ்சாரு. ஆனா அவரும் பெரிய கிரிமினலா தான் இருப்பாரு போல. அபி, கருணா வெற்றியவே அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா சார், நான் கூட மாணிக்கம் அப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்ல. வெற்றி அந்த மாணிக்கம் குதிட்டு போனதுக்கு அப்புறமும் ஏன் கருணா இன்னும் காமா இருக்கணும் தான் தெரியல. அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கருணா கிட்ட பேசினா அதை அவர் அவாய்ட் பண்ண தான் பாக்குறாரே தவிர அந்த மாணிக்கத்துக்கு அகேன்ஸ்டா எந்த ஆக்ஷனும் எடுக்க தயாரா இருக்கிற மாதிரியே தெரியல. அபி, இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா மாணிக்கத்தை கண்டுபிடிக்க கருணா யூஸ் பண்ணிக்காம இருக்கிறது தான் பெரிய குவெஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஆமா சார், அந்த மாணிக்கத்துக்கிட்ட கர்ணா வசமா ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கியிருக்கான். அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது அபி, இந்த மாணிக்கத்துக்கும் பார்வதி கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். ஒருவேளை மாணிக்கத்தை வச்சுதான் அந்த கருணா பார்வதியை கொண்டு இருப்பாரா? அதை வச்சுதான் கருணா மாணிக்கத்தை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட தோணுது. எனக்கு என்னமோ அதான் டவுட்டா இருக்கு. மேபி இருக்கலாம் சார். நாம இதுவரைக்கும் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை பாருங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஆனா அப்படி அந்த கொலைய மாணிக்கத்தோட கூட்டு சேர்ந்து பண்ணிருந்தா அவனோட பத்திரத்தை கர்ணா எப்பவோ கொடுத்திருப்பான்ல சார். இத்தனை வருஷம் கழிச்சு மாணிக்கம் உங்களை ஜெயில வந்து பார்த்ததுக்கும் கர்ணா உங்ககிட்ட மாணிக்கத்தை பத்தி கேட்டு மிரட்டினதுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் பார்வதியோட மர்டரா மட்டும்தான் இருக்க முடியும். அதுல மறைஞ்சிருக்கிற ரகசியம் ஏதோ ஒண்ணு மாணிக்கத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆமா சார், இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது. அந்த ரகசியம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா நான் எப்படியாவது வெளியில வர முடியும்ல சார்? கண்டிப்பா அபி. அட்லீஸ்ட் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம கேஸ் அப்பீல் பண்றதுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாணிக்கம் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு. ஆனா அவங்ககிட்டயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அபி. பிகாஸ் அவன் வெற்றியவே அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். வெற்றிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கர்ணா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?
வெற்றி கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டதா கருணா சிஸ்டர் திவ்யா சொன்னாங்க. கர்ணாவோட சிஸ்டரா? கர்ணாவுக்கு சிஸ்டர் யாரும் இல்லையே. இவங்க அப்பாவும் கருணாவோட அப்பாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் போல. திவ்யாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் திவ்யா படிப்புக்கு கருணா ஆஸ் அ பிரதரா நிறைய சப்போர்ட் பண்ணி அவரோட ஓன் சிஸ்டராகவே ட்ரீட் பண்றாருன்னு திவ்யா தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் கருணாவோட வீட்டில் இருந்தா ஒர்க்கே போறாங்க. ஓ, அன்னைக்கு ஒரு நாள் வெற்றியும் ஒரு பொண்ணும் ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அநேகமா அந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ கர்ணாவுக்கு நல்லது கூட செய்ய தெரியுங்கிறது ஆச்சரியமா தான் சார் இருக்கு. நானும் அதே தாங்க நினைச்சேன். ம், ஆ, வெற்றிக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது சுடருக்கு தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கே இது கஷ்டமா இருக்குன்னா சுடர் வெற்றி கூட அன்பா இருந்ததால அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாளு. நான் வெற்றிக்கு எப்படி இருக்குன்னு அக்கறையோட எல்லாம் கேட்கல சார். சுடர் 2 நாளாவே கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கா. ஒருவேளை அவளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. சுடர் ரொம்ப பாவங்க. அவன் நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்களேன், பேசிக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கூட அவளுக்கு கிடைக்காத மாதிரி அவள் லைஃப் அமைஞ்சிருச்சுல்ல. ஐயோ அபி அபி சாரி அபி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு எதுவுமே சொல்லல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் த பெஸ்ட் மதர். ஏதோ ஒரு நினைப்புல காமனா மற்ற விஷயங்களை மீன் பண்ணி சொன்னேன். ஐம் சாரி. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். சுடர் பாவம் தான். சரி அபி, மாணிக்கத்தை கண்டுபிடிக்க நான் என் சைட்ல இருந்து ட்ரை பண்றேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? உடம்பு பாத்துக்கோங்க. ஓகே சார். ஏங்க, ம் பாக்கியாக்கா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்கல்ல, நம்ம கண்டிப்பா போகணுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க. ஞாபகம் இருக்கு சரளா, அவசியம் நம்ம போலாம். ம் குடுதியா எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போன்ல கேம் விளையாடலான்னு போன் எடுத்து வச்சுக்க வேண்டியது. நேரத்தோட தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஒழுங்கா படி. போய் படு. சுடர், நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சோகமாவே இருக்க? ஸ்கூல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் இல்லம்மா. சரி, படுத்து தூங்கு. சுடர் ஏதோ ஒரு விஷயத்துல அப்செட் ஆகியிருக்கா. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா.
ஒருவேளை வெற்றி கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்காளா? அந்த விஷயத்துக்காக வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி கூட சுடர் பேசாம இருக்கிறது தான் நல்லது. வெற்றிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவளுக்கு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவா. மகேஷ் எப்படி சுடர் கிட்ட சொல்லாம இருக்கான். ஆனா மகேஷ் சொல்லியிருந்தா கண்டிப்பா சுடர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாளே. டேய் தருண், இது என்னோட பில்லோ குட்ரா. இல்ல இது என்னோட, தர மாட்டேன்டா. நீ தந்துதான் ஆகணும். இது என்னோட பில்லோன்னு சொல்றேன்ல. இல்ல இது என்னோட பில்லோ குட்ரா. குடுக்க மாட்டேன் தருண், இந்த மாதிரி பண்ணாத. அதெல்லாம் முடியாது, நான் குடுக்க மாட்டேன். இது என்னோடது. இது என்னோட, நான் குடுக்க மாட்டேன். டேய் தருண், இது ஏன் பில்லோ? அப்பா இன்னும் தூங்கலையா நீங்க? தோ தூங்க போறேன்ப்பா. இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஒழுங்கா படுத்து தூங்குற வழிய பாருங்க. உடம்பு முடியாத தங்கச்சிக்கு நல்ல சாப்பாடு போட்டு சொகுசா பார்த்து கவனிச்சுக்க முடியாத பாவி ஐட்டம்பா நானு. கேப்டனுக்கு என்னாச்சு? ஏன் அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி எனக்கு கண்ணா வருது? கேப்டன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சுடர், ஏன் வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம டல்லாவே இருக்க? கேப்டன், உங்களுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குற மாதிரி சுடருக்கு நைட்டு கனவு வந்துச்சுன்னு சொல்லி அழுதா. அதான் தியா கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிட்டு நான் சுடரை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லடா, பயப்படாத, சரியாயிடும். எங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? சீக்கிரமே வந்துருவேன் தருண்.
என்னடா வீட்டுக்கு போகணுமா? சரி, நீங்க கிளம்புங்க. நான் சரியானதுக்கு அப்புறமா மகேஷ் கூட வந்து உங்களை ஸ்கூல்ல பார்க்கறேன். சரியா? நாங்க கிளம்புறோம். சார், நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் சார். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பரா எந்த ப்ரூஃபுமே இல்ல. ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான்னு தெரியுமா? இப்படி பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. சார், இதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல சார். என்னையே அறியாம நடந்துருச்சு. சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப வேற தேவையில்லாம இந்த வெற்றியை வேற நான் குத்திட்டேன். இனிமே இந்த வெற்றியும் காரணம் என்ன கால சுத்தன பாம்பு மாதிரி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார். இப்ப உங்க மேல போலீஸ்ல எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் ஆயிருந்துச்சுன்னா அது வேற இன்னும் பெரிய ரிஸ்க் ஆயிடும். சார் அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். எனக்காக பண்ணுங்க. எனக்கு பாஸ்போர்ட் வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு எப்படியாவது ஹெல்ப் பண்றேன். ஆனா பழையபடி முதல்ல இருந்து தான் ப்ராசஸ் ஆரம்பிச்சாகணும். பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். அதுக்கு தான் யோசிக்கிறேன். சார் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். சார் என்னங்க சார், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. எப்படியாவது வேலையை முடிச்சு கொடுங்க சார். நான் ட்ரை பண்றேன். நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை வந்து பாக்க. எல்லாம் என் நேரம். இப்ப பார்த்து அந்த ரிப்போர்ட் தொலைச்சு அவங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன். அது மட்டும் இருந்திருந்தா அந்த ரிப்போர்ட்டை கர்நாடகா கொடுத்துட்டு எப்படி அதுங்கிறது கிளம்பி போயிருப்பேன். இதுக்கு மேல சும்மா இருந்த வேலைக்கு ஆகாத. அந்த கர்ணாவும் வெற்றியும் ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. ஒழிச்சு கட்டுறேன்டா. கர்ணா, சொன்னா கேளு. அதான் புலி இருக்கான்ல, நீ வீட்டுக்கு போ. உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குதுடா. வீட்டுல வர திவ்யா உனக்காக நிறைய வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மகேஷ் இங்க உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து வெற்றி எங்கள் எப்ப வீட்டுக்கு வருவாரு, அவருக்கு எப்ப சரியாகும்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் வேணா இப்பவே வீட்டுக்கு வந்துட்டுமா ப்ளீஸ்? டாக்டர் கிட்ட பேசி பார்த்தேன். அவர் இந்த கட்டை கழட்டினதுக்கு அப்புறமா அந்த காயம் எப்படி இருக்கு, அதோட ஹீலிங் பீரியட்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல கர்ணா, கடுப்பா இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு கூட செக்கப்புக்கு வந்துக்கிறேன்னு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. ஏய், அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பெருசா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்?